சிவன் கோவில்களில் ஒற்றை நாயை வாகனமாக கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் தெய்வம்தான் காலபைரவர். இப்போ சிவனின் அம்சமான காலபைரவருக்கு எதனால நாய் வாகனமா அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த உயிரினத்தோட கண்ணுக்கும் யமதர்மனோ தீய சக்திகளோ தெரிய மாட்டாங்க. ஆனா நாய்களோட கண்ணுக்கு யமதர்மனோட உருவம் தெரியுமா? யமனை கண்டு பயம் கொள்ளாத ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். எவ்வளவுதான் அடிச்சாலும் தன் எஜமானை விட்டு போகாது. தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவங்களும் தன் எஜமானை நெருங்க வந்தா எதிரிகளுக்கு அச்சத்தையும் தாக்குதலுக்கு எப்பொழுது தயாராகவும் எஜமானருக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் ஒரு ஜீவனாயிருக்கும். அதே மாதிரிதான் காலபைரவரும் தன் பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் தீயவர்களையும் தீய சக்திகளையும் அவங்களோட கண்ணுக்கு காட்டி கொடுத்து யம பயத்தை நீக்குபவராயிருக்காரு. மனிதர்களை விட நாய் நன்றியுள்ள ஜீவன். நாய் காலபைரவருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு. தலை